வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஆர்ஜிஆர் அகாடமியில வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ரொம்ப சின்சியர் 2 பேருமே. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, சேம் கவர்மெண்ட் காலேஜ் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய காலேஜ்ல படிக்கிறாங்க. 3rd இயர். இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க படிச்சப்ப இருக்கக்கூடிய அனுபவங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருக்கு? தென் அவங்களுடைய காலேஜ் லைஃப் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? உங்க சார்பா தினகரனையும் பொற்கொடியும் வெல்கம் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தினகரன். தினகரன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சின்சியர். ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப பணிவுன்னா அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த குழந்தைங்களையும் அதே மாதிரி தான் அவங்களும் வளர்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட செல்ஃபாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்க சொல்லமா? நான் சொன்னது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. எஸ் தினகரன். வணக்கம். என் பேர் தினகரன். நான் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இப்போது 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டானது இந்த அகாடமி தான். எப்போ கூட்டாலும் ஆர்ஜி சார் வரத்துக்கு என்ன காரணம்னா வந்து அவர் தான் இந்த அகாடமி தான் நான் வந்து எம்பிபிஎஸ் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்ற ஒரு திருப்பு முனை பார்த்தது இங்கே தான். அதில் வந்து எப்போயுமே ஆர்ஜி சாருக்கு நானும் சரி எங்கள் மம்மி டாடி சார் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எப்போயுமே எங்கள் மம்மி டாடி வந்து ஆர்ஜி சார் கூப்பிட்றாரா போயிட்டு வந்துரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலி. எங்கள் வீடு எப்படின்னா சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு வெல் செட்டில் லைஃப்க்கு வந்தோம். ஒரு ஸ்டேஜ் 12th படிக்கும் போதெல்லாம். அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட நீட் படிக்க முடியுமா, நமக்குலாம் நம்மளால் முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு எங்கள் வீட்லேயே அவ்வளோ எக்கனாமிக்கில் அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் பையனை அப்படி டாக்டர் ஆக்கிடணும், அவனே டாக்டராக பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நாங்கள் தேடினதே வந்து எப்படி தேடினா எந்த அகாடமியில் ரொம்ப நேரம் சொல்லி தருவாங்க, எங்கே வந்து காசும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் 12th படிக்கும்போது இங்கே 25,000க்கு கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அதுதான் காசு கம்மியாக வந்துச்சு, ஓப்பனாக வந்தது. எங்கள் மம்மி சொன்னாங்க, தினா நீ போய் பாரு, ஒரு வாட்டி உனக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணி பாரு, பிடிக்கலாம் வந்துடலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் இப்போ வந்தப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்ஜிஆர் அகாடமி ஃபஸ்ட்டு வந்த அகாடமி இங்கே தான். நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தேன், கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் அட்டன் பண்ணி பார்த்தேன். வீட்லேயே அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, காசும் கட்டுறேன்ட்டாங்க. அப்புறம் உன்னை படிக்கிறது நம்மளே சோம்பேறித்தனம், எல்லாமே நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும், ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம எஃபர்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டேன். அந்த வருஷம் கரெக்டாக கொரோனா வந்த உடனே கொஞ்சம் கேப்பு, படிக்கிறதும் டைம் ஸ்பேஸ் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் டிவேட் ஆனாலும் அப்போ கொஞ்சம் மார்க்கு ஃபஸ்ட்டு டைம்ன்றது அந்தளவுக்கு கொஞ்சம் எனக்கு பயமாகவும் இருந்துச்சு. எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியல. ஆன்லைன் கிளாஸ் தான் ஃபுல்லாக. ஆனால் சார் வந்து டெய்லி மார்க் அனுப்புவேன். இவ்வளோ மார்க் சார், மார்க் கம்மியாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார்னு. அவர் வந்துட்டு இல்லை தினகரன், நீ வந்து பரவாயில்ல, மார்க் உனக்கு இம்ப்ரூவ் ஆகுது, உனக்கு தெரியல, பரவாயில்ல, முன்னேக்கே பரவாயில்ல, இப்போ நீ இம்ப்ரூவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது சொல்லுவார். நானும் ஓகே, எனக்கு வந்து நீ நிறைய பேர் டாக்டர் ஆகியிருக்காரு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட், எனக்கு அந்த மைண்ட் செட் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்பிட்டு நானும் ஓகே படிப்போன்ட்டு அப்படியே இம்ப்ரூவ் ஆகி தான் இப்போ செங்கல்பட்டு இங்கே சீட் எடுத்து உட்காந்துட்ருக்கேன். தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ தினகரன் வந்து பேசினப்ப பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்மளுடைய பொற்கொடி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு, வந்ததுமே இது போயிடணும், பண்ணிடணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் இங்கே வந்து கொடுக்குறப்பயே இந்த வருஷம் சீட்டு வாங்கிடணும் சார், எங்கள் குழந்தை அவ்வளோதான், கவர்மெண்ட்டில் சீட்டு வாங்கணும், அந்த அந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க சார் உங்கள் குழந்தை அப்படின்னு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு சின்சியராக பண்ணி அந்த அட்டம்ப்ட்லேயே வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஹலோ, ஹாய். நான் பொற்கொடி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ப்ரீ ஃபைனல் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோடனே ஒரு அட்டெம்ப்ட் எழுதினேன். அதில் மார்க் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் அப்புறம் வேறு ஒரு அகாடமியில் சேர்ந்தேன், அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்துட்டு அப்படியே ஜென்ரலாக எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் மூலயமா வந்தது தான் ஆர்ஜிஆர் அகாடமி. மெயின் டிஃப்ரென்ஸே என்னன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பேட்சாக பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத உங்களுக்கு தருவாங்க. எல்லாருக்குமே நீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து மெயினாக டிமோட்டிவேட் ஆகிட்டே இருப்பான் அடிக்கடி. சார் தான் வந்துட்டு இல்லை நீ பண்ணலாம், நீ கேப்பபிள், பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சொன்னதுனால மட்டும்தான் வந்து நான் ஓகே நம்ம கேப்பபிள்னு எனக்கே அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணி என்னோட ப்ராக்ரஸ் எல்லாம் எனக்கு செக் பண்ணி பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்க இப்போத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்து கிளாஸ் வரப்போ அந்த பயம் இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அந்த கிளாஸஸ்லாம் போகிறப்ப?
ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு சார், பயமா இல்லை. அனாட்டமி பொறுத்த வரைக்கும் அந்த கேடவர் ரூம் டிசெக்ஷன் ஹால்னு சொல்லுவாங்க, அங்கே போகும்போது தான் கொஞ்சம் பயமா இருந்தது. மற்றபடி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் போயிடுச்சு சார். போயிடுச்சு. ஓகே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க காலேஜ் போகிறப்ப ஃபர்ஸ்ட் இயர்? ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில் எப்படியானா ஒரு டாக்டர் ஆக்கணும்னு, அந்த காலேஜ் உள்ள ஃபஸ்ட்டு டே போகிறப்ப உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒயிட் கோட்டை தொட்டதே நான் தான் சார். ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி டேடிலாம் அவங்களாம் இதெல்லாம் எட்டாக்கனி மாதிரி இருந்தது சார். இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் டாக்டர் ஆகணுமான்ட்டு இது கனவாகவே இருந்தது. அன்றைக்கி அவங்க பையன் சீட் வாங்கிட்டு அவங்களாம் இல்லை, நான் காலேஜ் உள்ள போய்ட்டு அட்டன்ஸ் தினகரன் பிரசன்ட் சொல்கிற வரைக்கும் தினகரன் நம்ம பையன் தானே, ஒரு வேற பையன் இருப்பானான்ற அளவுக்கு ஒரு பயம். அப்படியே வேறு யாராவது வந்துட போகிற நம்ம பையன் தான் அப்படியே வந்து அதை நான் ஃபஸ்ட் டே முடிகிற வரைக்கும் ஓகே நம்ம பையன் தான், எம்பிபிஎஸ் தான், ஓகே எந்த மாற்றமும் இல்லைன்ற ஒரு அந்த மாதிரி இருந்தது சார் எங்கள் சுச்சுவேஷன்லாம். அப்போ அப்படியே ஒரு எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் ஒரு அவ்வளோ எக்ஸைட்டிங் சார். அந்த என்ன டைம் கெடவர்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் போல் கெடவர்னா அப்படியே ஃபஸ்ட்டு டைம் அப்படியே ஃபுல்லாக பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியத்தை அப்படியே பார்ப்பேன் சார். அது ஒரு சொன்ன அது அனுபவிக்கும் போது தான் சார் தெரியும். நான் என்ன சொன்னாலும் அது எல்லாரும் புரியுமான்னு தெரியாது. கரெக்ட். வெரி குட் வெரி குட். அவங்க பாருங்கள், அவங்க சொல்கிறப்பையும் அவங்க 2 பேருமே அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குது? இப்போ எல்லாம் பழகிடுச்சு சார், பார்த்து பழகிடுச்சு. சார். ஓகே. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ ஃபஸ்ட் இயர் நீங்கள் போனதுக்கும் இப்போதைக்கு உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது? அதான் சார், ஃபஸ்ட் இயரில் புதுசாக போயிருப்போம், எக்ஸைட்மெண்ட் தான் பண்ண மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, ஓகே ரியாலிட்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு போயிட்டதுக்கப்புறம் ரியாலிட்டி அவ்வளோதான். தனியாக அப்படியே குரூப்பாக பிரிப்பாங்க சார். 100, 25 ஆகும், 5 ஆகும், அப்புறம் சிஆர்ஆர்ஐயில் சிங்கிளாக இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. சரி. ஓகே ரைட். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஆர்ஜிஆர் வந்ததுமே இந்த புதுசாக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்பெஷல் பேட்ச் பார்த்தீங்க இல்லையா? அந்த பசங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அந்த பசங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற வேண்டியது அந்த பசங்க என்ன கேட்டாங்க அவங்கள? அதான் சார், அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் தான் மெயினாக ஃபஸ்ட்டு நான் கேட்டிருந்தேன். எனக்குலாம் வந்து நான் வந்து கடைசியில் தான் ஸ்பிட் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்க 20 மெம்பர்ஸை தனியாக பிரித்து பண்ணும்போது அதுலேயே அவங்க வந்து கன்ஃபார்ம் எடுத்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத பண்ணுறது தான். டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே கேட்டோம், அவங்க எது டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உங்ககிட்ட என்ன அவங்க ஷேர் பண்ணாங்க பசங்க? அதான் சார், இந்த மாதிரி அவங்க இன்னும் எவ்வளோ ஆரம்பிச்சிருப்பாங்களான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஃபிசிக்ஸ் பயமாக இருக்குன்றாங்க. இன்னும் நீங்கள் இப்போ தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் பாருக்கீங்க, ஒரு வாட்டி லெசன் பாருங்கள், கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக தான் இன்னும் ஆரம்பிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் பரவாயில்ல. ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் உங்களால் முடியலன்னா வேறு யாராலும் முடிய போகுது. ஆல் இந்த ரேங்க் ஒன் எடுத்தவனுக்கும் உங்களை மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களால் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பான், அவனுக்கும் அவங்க கையிலையும் ஃபோன் இருக்குது, அவனுக்கும் டிவியேஷன்ஸ் இருக்கும், அவனும் உங்களை மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பான். யார் எஃபர்ட் போடுறீங்களோ அவன் தான் முதல் இடத்துல நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட், சூப்பர். இப்போ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 1 இயர் மென்டர்ஷிப் பண்ண போகிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அவங்களுடைய சக்ஸஸில் வந்து பார்ட்டாக இருக்கணும் இல்லை? அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அது எப்படி தோணுது? ஐயோ அந்த பசங்களை ஜெயிக்க வச்சிடணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எதனா சொல்லி நம்மளை எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி எதனா இருக்கா? என்னால் என்னென்னலாம் என்ன பண்ணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, அவங்க சொல்லாமலே நான் அவங்களுக்கு. நீங்கள் அந்த பாத்தை கடந்து வந்திருக்கீங்க 2 பேருமே. அது கொஞ்சம் மனசு நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, என்னெல்லாம் ரெக்டிஃபை பண்ணீங்க, என்னெல்லாம் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது, அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. அதே தான் அவங்களும் வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க. அதை வந்து நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக. ஓகே. நம்ம இவெல்லாம் கஷ்டப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஒரு கதையாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுன்னா எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது உனக்கு ஈஸியாக சொல்கிறேன். உனக்கு அது 2 வருஷம் அனுபவிச்ச மாதிரி இருக்குன்றது நான் யோசிக்கிறேன். ஓகே. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே படித்தது, தென் காலேஜ் போனது, தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ மென்டர்ஷிப் வந்து கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸை பற்றி சொல்ல முடியும். அச்சீவர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுறதை பற்றி சொல்ல முடியும். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க ரியலாக அந்த பாதையில் போய் அதை கடந்து வந்திருப்பாங்களான்னா அது கொஸ்டின் மார்க். இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு நீட்டோட செஷனில் அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாம் போய் த்ரூ பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி 1 சப்ஜெக்ட், இல்லை டீச்சர்னா கூட ஒரு சப்ஜெக்டை எடுப்பாங்க, பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுமே எழுதி எங்கே போய் சேரணுமோ அந்த பாதையில் போய் அடைஞ்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க கடந்து போன பாதையை திருப்பியும் வந்து புதுசாக வராங்களே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் எப்படியெல்லாம் முள்ளெல்லாம் கடந்து வந்தேன், அதெல்லாம் என் குத்தாமல் எப்படி போய் நான் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து பசங்களுக்கும் மென்டர்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 இன்னும் நிறைய டாக்டர்ஸை வந்து ஆர்ஜிஆரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்களாம் காரணமாக இருப்பீங்கன்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.